السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. فقد قال تعالى في آية كريمة مباركة: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد رسول الله صلى الله عليه وسلم. نزرع قيما نمحي جهلا بالجنة نسعى برضا آت الكف يا مسلما. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه وأتباعه والمؤمنين بالأمة أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه: يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون. كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. وقال سيد البشر رسول الله صلى الله عليه وسلم: أنك تموت، أن الله حي لا يموت. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. قال شرع الله في رحمن ويوم الدين الله كيف كنتم تعلمون அவரது சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் ரஹ்மத்தாக அவர்களின் பெருமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தினர்கள், அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக என்ற அவையிலே வரக்கத்தும் ரஹ்மத்தும் ஒன்றுபட்டு இறங்கும் அப்பேற்பட்டாலே அவர்களுக்கு உங்கள் மீதும் அல்லாஹ் அன்பும் அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாக மரணிக்க செய்யாமல் திருவாளனுடைய உம்மத்திலே அவராக எங்களை வாக்கியால் வாழ்க்கைக்குண்டான அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இன்று சமூகத்திற்கு முன்னால் பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டதாக இருக்கிறது. எதை அவர்களுக்கு முன்னால் சொன்னால் அவர்கள் திருந்துவார்களோ அதையெல்லாம் சொல்லப்படாமல் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லப்பட்டால் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? துனியாவிற்காக தன்னுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை சொன்னால் அவருடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கும் என்று தெரியுமா? ஒரு மனிதனிடத்திலே அவருடைய மரணத்தை பற்றி சொன்னால், அவன் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய அமல்களை அடைத்துக் கொள்வான். இந்த மரணத்தினுடைய சிந்தனை அவனுக்கு இல்லாததன் காரணமாக தான் புரின் பக்கமும் பெண்ணின் பக்கமும் பாவத்தின் பக்கமும் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அத்தகையவர்களை பாதுகாத்து தருவார். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 சஹாபாக்கள் பெருமானாரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரை சபையில் எல்லோரும் அமர்ந்து கொண்டார்கள். அங்கிருந்து சபையில் இருந்து ஒரு நபர் கேட்டார்கள், அன்சாரி சஹாபாக்களில் ஒருவர், இந்த அகிலத்திலே மிக புத்திசாலியான மனிதர் யார் என்று கேட்டார்கள். இந்த அகிலத்திலே மிக புத்திசாலியான மனிதர் யார் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய பதிலை சொன்னார்கள். உண்மையிலேயும் நாளை மறுமையிலும் யார் புத்திசாலி என்று தெரியுமா? தன்னுடைய மரணத்திற்காக வேண்டி யார் அமல்களை செய்து கொள்வாரோ, தன்னுடைய மரணத்திற்காக வேண்டி யார் தயார்படுத்திக் கொள்வாரோ அவர்தான் அகிலத்திலேயும் மறுமையிலேயும் அவர்தான் புத்திசாலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நம்மிடம்
எத்தனை நபர்கள் தன்னுடைய மரணத்திற்காக வேண்டி தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை ஒரு நபர் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். எந்நேரம் மரணம் வந்துவிடும் என்று நமக்கு தெரியாது. நாம் பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் நம்முடைய மரணம் வந்துவிடும். நாம் பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் மரணம் இந்நேரத்தில் வந்து அடைவது தெரியாது. நாம் வட்டிகளை வாங்கி கொண்டிருந்தால் மரணம் வந்துவிட்டால் அவருடைய நிலை எவ்வாறு இருக்கும்? ஒரு மனிதன் விசாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அவருடைய மரணம் வந்துவிட்டால் அவருடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். சர்வ சாதாரணமாக என்று ஆகிவிட்டது. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணமே நம்மால் தாங்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சென்றேன். நீங்கள் ஒரு மனிதனிடத்திலே மரணத்தை எத்தனை உலகத்தில் வாங்குவீர்கள் என்று கேட்டேன். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு மனிதனிடத்திலே மரணத்தை வாங்குகிற பொழுது 2 உலகத்திலே வருவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், 2 உலகத்தை எனக்கு காமித்து தாருங்கள். அந்த 2 உலகத்தை எனக்கு காமித்து தாருங்கள், நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் அந்த கோலத்தை காமித்தால் நீங்கள் பயந்து விடுவீர்கள், நீங்கள் மயக்கப்படுத்தி விடுவீர்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதையெல்லாம் கேட்காமல், நான் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உங்களுடைய கோலத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கோலத்தை காமித்தார்கள். முதலாவது உங்கள் கோலத்தை காமித்தது தெரியுமா? நான் கெட்ட மனிதனிடத்திலே மரணத்தை வாங்கிக் கொண்டு நான் எப்படி தெரியுமா வருவேன்? மிக அடு மோசமான நிலையிலும் உன்னாற்றம் அளிக்கின்ற நிலையிலும் அந்த மனிதனிடத்தை நான் மூங்கை வாங்க வருவேன். அந்த மனிதன் என்னை பார்த்து பயந்து நடுநடுங்கி விடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காமித்து தந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரையிலே மயக்கமடைந்து விட்டார்கள். நபிக்கு இந்த நிலையை சொன்னார், நாளை நாமெல்லாம் நபிக்கு இருக்கின்ற இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தை பார்த்து நாம் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்த கோலத்தை காமிக்கின்றார்கள். பாவிகளுடைய கோலத்தை காமித்ததற்கு பிறகு நல்லடியார்களுடைய கோலத்திலே நீங்கள் எப்படி வருவீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அதே போன்று அவர்கள் நல்ல ரூபத்தை காமித்துக் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக சந்தோஷமாக நிலைநிறுத்தினார்கள். நீங்கள் எல்லா இடத்திலும் இந்த கோலத்தில் வந்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் இந்த கோலத்திலே நாங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் அல்லாஹ் எனக்கு எதை உத்தரவிட்டாரோ அது போன்று நான் வருவேன் என்று இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அல்லாஹ் முதலியார்களே, இங்கு மரணம் நம்மை அடையாது என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிப்பார், ஐனமா தஃபூரு துலிகூன ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் அடையும். மாளிகையை கட்டி நீங்கள் பதுங்கி கொண்டிருந்தாலும் உங்களை மரணம் அடையும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றார். நம்முடைய ஜனாஸா ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு ஒரு ஜனாஸாவை உற்சாகங்களுக்கு முன்பாக எடுத்து காமிக்கப்படும். எல்லோரும் அவர்களை தரிசித்து செல்வார்கள். எல்லோரும் பார்ப்பார்கள் நம்முடைய உடலை. கெட்ட மனிதனாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்நேரத்திலே அவரை அதாப் செய்யப்பட்டு கொண்டே இருப்பார். இன்று நம்மவர்களை எத்தனை அவர்கள் நம்முடைய மரணத்திற்காக நம்மை தயார்படுத்தியிருக்கிறோம். ஜனாஸா அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன்னஹுக்கும் இதா மாத, உங்களுக்கு ஒருவர் மரணித்தார், ரலித அலைஹி மக்அதஹு பில் அஷி, அவருடைய இருப்பிடம் காலையிலேயும் மாலையிலும் எடுத்துக்காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் சோழவாசியாக இருந்தால் சோழத்தில் இருந்து அவர் இருப்பார். நரகவாசியாக இருந்தால் அவர் நரகவாசிகள் கூட இருப்பார் என்று சொன்னார்கள். ஜனாஸாவை வைத்து முடிக்கப்பட்டு விட்டது. அவருடைய ஜனாஸாவை சுற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தினர்கள். ஜனாஸா உதயக்கு பிறகு அவருடைய கபருடைய நேரம் வருகிறது. அவருடைய நிரந்தரமான வாழ்க்கை வருகிறது. அவருடைய மன்னரை வாக்கி ஆகவாகிறது. சொல்வார்கள், நிச்சயமாக கபருடைய வாழ்க்கை தான் மன்னரை ஆகிரத்துடைய முதல் படியாக இருக்கிறது. யார் அதனை வெற்றி பெறுகிறாரோ அவருடைய பின்வருகின்ற எல்லா விஷயங்களும் மிக லேசாக இருக்கும்.
யார் அதில் வெற்றி பெறவில்லையோ அதுக்கு பிறகுள்ள விஷயங்கள் அவர் மிக கடுமையாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மண்ணறையிலே அவருடைய ஜனாஸா இறக்கப்பட்டதற்கு பிறகு எல்லோரும் சிந்தித்து விடுவார்கள். ஆரம்பமாக படுகிறது அவருடைய மன்னரை வாழ்க்கை. இரு வழக்குகள் வருவார்கள். உங்கள் நக்கீர் என்று சொல்லப்படக்கூடிய இரு வழக்குகள் வருவார்கள். அவருடைய கோலத்தை கோலம் எப்படி இருக்கும் தெரியுமா? கண்களில் மிக ஒளிமயம் அதிகமாக இருக்கும். அவருடைய பற்கள் வாழ்க்கையுடைய புகழ் கொண்டிருக்கும். அவருடைய முடிகள் காலில் வரை நீண்டு கொண்டிருக்கும். அவருடைய தொடைகள் ஒரு நாள் மனிதன் பயணம் செய்தால் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அது போன்று அவருடைய தொடை நீளமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாக்குகள் வருகிறார்கள். அந்த மனிதனிடத்திலே கேள்வி அறிக்கையை விசாரிப்பதற்காக எல்லாரும் கேள்வி எடுத்து வைக்கின்றார்கள். உன்னுடைய ரப்பு யார்? நீ உலகிலே வழங்கினாலே அப்படிப்பட்டவருடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். எல்லோராக இருந்தார்கள் சொல்லுவான், அல்லாஹ் தான். நான் அகிலத்திலே அல்லாஹ்வை மாத்திரம் தான் நான் வாங்கி கொண்டிருந்தேன். இரண்டாவது கேள்வி கேட்கப்படும். மத்தியும் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். நீ அகிலத்திலே எந்த மார்க்கத்தின் நிலையாக இருந்தார் என்று கேட்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நான் அகிலத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் நிரந்தரமாக இருந்தேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். மூன்றாவது கேள்வி கேட்கப்படும். பெருமானாரை நிறுத்தி கேட்பார்கள், இந்த மனிதனுடைய விஷயத்திலே என்ன சொல்கின்றாய் என்று கேட்பார்கள். சொல்லுவார், உங்கள்தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள்தான் குர்ஆனை கொண்டு வந்தார்கள். இவர்கள்தான் மக்களுக்கு நேரடியாக காமித்தார்கள் என்று அந்த மனிதன் சொல்லுவார். உடனே இரண்டு மாதங்களும் சோழத்தினுடைய கதவுகளை திறந்து விடுவார்கள். நீ இருந்து சோழத்தை நீ எப்பதெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவ்விடமெல்லாம் என்ற சோழத்தை பார்க்க என்று அந்த வழக்குகள் சொல்வார்கள். மரங்கள் அவருடைய கவலையே அவருடைய மன்ன அடியிலே பூசப்படும். பட்ட ஆலைகள் சோழத்திலிருந்து கொண்டு வரப்படும். அவன் மாப்பிள்ளையை போல கவலையை வாழ்வார். ஆனால் தீயோருடைய மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அதே போன்று 3 செய்திகளை அவருக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படும். அவன் சொல்வான், லா அதிரி லா அதிரி லா அதிரி. 3 மதிப்புக்கும் அவன் 3 கேள்விக்கும் லா அதிரி லா அதிரி எனக்கு தெரியாது என்று 3 கேள்விக்கு அவன் பதில் சொல்லி விடுவான். அத்திரி எதை அல்லாஹ்வை பாதுகாத்தார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, மன்னரை வாழ்க்கை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உன்னை தாரவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்னி அராகும் முஃப்தூன ஃபீ குபூரிக்கும் கஃபித்ரத்தி தஜ்ஜால். நிச்சயமா உங்களுடைய கபர்களிலே பார்க்கின்றேன். உங்களுடைய கபர்களிலே மிக குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட குழப்பம் என்று தெரியுமா? தஜ்ஜாலுடைய கியாமத்தினால் அன்று தஜ்ஜாலுடைய ஃபித்னா எவ்வாறு இருக்குமோ அதுபோன்று உங்களுடைய கபர்களிலே குழப்பம் அதிகமாக உள்ளாக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வை பாதுகாத்து அருள்வாராக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய மன்னரை வாழ்க்கையை நீங்கள் அலங்கரித்து விடுங்கள். இதை கொண்டு அலங்கரிப்பது ஏசியை வைத்துக் கொண்டா, சிமெண்ட்களின் மூலமாக கட்டிக் கொண்டா, வாளியை போட்டு கட்டிக் கொண்டா நீங்கள் உங்களுடைய மன்னரை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல அமல்களை கொண்டு உங்களுடைய மன்னரை வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆக மரணத்தினுடைய நிலை மிக மோசமாக இருக்கும், மிக பயங்கரமாக இருக்கும். யோசித்து பார்க்க வேண்டும். நம்மில் ஒருவருக்கு நேரத்தில் மரணம் வந்துவிடும் என்று தெரியாது. நாமெல்லாம் உலகத்தில் இருக்கின்ற ஒரு மரணம் ஏற்பட்டால் நாளை நாம் விழிக்காமல் இருந்தால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும்? நம்ம எல்லோரையும் சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? நம்முடைய மரணத்தை பற்றி கவலை கூறினால் நமக்கு எவ்வாறு இருக்கும்? நம்முடைய மரணத்தை பற்றி மோசமாக பேசினால் நமக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். மனிதர்களின் கேள்வியெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு நபர் வருவார். ஒரு மனிதர் வருவார். மிக மோசமாக வரக்கூடிய ஒரு மனிதர் வருவார். மோசமான ஒரு ஆடையிலே ஒரு மனிதர் வருவார். துர்நாற்றம் அடிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வருவார். கேட்பார், அந்த மனிதன் கேட்பார், மரணத்தில் இருக்கிற மனிதன் கேட்பார், நீங்கள் யார்? இப்பொழுதுதான் எழுந்த நபர்கள் என்னை விட்டு சென்றார்கள், இப்பொழுது வந்திருக்கின்றீர்களே, நீ யார்? நீங்கள் யார் என்று கேட்பார். அந்த மனிதன் சொல்வார், என்னை அமலுகள் ஹபீப், நாதான் நீ துனியாவிலே எந்த அமல்கள் கெட்ட அமல்களை செய்து கொண்டாயோ அந்த மனிதன் தான் நான் என்று அவர்கள் சொல்வார்கள். இரண்டு சுத்திகளை அவர்களுடைய கையிலே கொடுக்கப்படும். அல்லாஹ் ஏறுகின்றான், இரண்டு சுத்திகளை கொடுத்து ஏறுகின்றான். அவர்களுடைய காதுக்கு கீழே இருக்கக்கூடிய கழுத்தை நீங்கள் விரித்து அழிங்கள் என்று சொல்வார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதே போன்று அவருடைய கழுத்திலே அடிக்கப்படும், கதறிக்கொண்டே இருப்பார். ஆனால் அந்த மனிதனுடைய அந்த அடித்த மனிதனுடைய உடல் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள். அவன் சத்தம் விடுகின்ற சத்தத்தை கூட அவர்களால் கேட்க முடியாது, அவர்களால் பேசவும் முடியாது. அத்தகைய ஒரு மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் இவர்களின் மூலமா அடிக்க சொல்லுங்கள் என்று சொன்னால், நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாத்து அருள்வாராக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னக தமூத் அன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். நிரந்தரமாக யார் தெரியுமா இருப்பா? நீங்க எல்லாம் மரணித்து விடுவீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாத்திரம்தான் உயிரோடு இருப்பான், அவனுக்கு என்றைக்குமே மரணம் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இஸ்லாமிய மார்க்கத்தை தலைப்புறமாக பேசுவதற்கு நிலை நாளை கபலில் இருக்கும் குமாரை விட்டு எரிந்தவனுடைய நிலை நாளை எவ்வாறு முஸ்லிம்களை பிரிக்கிறவர்களுடைய நிலை நாளை எவ்வாறு பேசுவதை யோசிப்பார்கள். அரபிலே சொல்வார்கள், துன்யா கபல தக்குல். துனியா உங்களை விடுவதற்கு முன்பாக நீங்கள் துனியாவை விட்டு விடுங்கள். இந்த தமிழ் எல்லோருமே துனியாவின் வாழ்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். மரணத்துடைய நிலையை கூட ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார், நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மரணத்தை நீங்கள் ஆசை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். எனவே நாமெல்லாம் மரணத்தினுடைய நினைவுகளை நினைத்து மரணத்தின் சிந்தனையுடன் வாழ்வதற்கும் மன்னரை வாழ்க்கையை ஆகிரிப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உயிர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.